அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளுக்கும், எல்லா வருத்தங்களுக்கும், எல்லா வியாதிகளில் இருந்தும் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் இன்றைக்கு அவர் உங்களுக்கு தருவாராக. அருமையான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் ஏன் வந்தார், ஏன் பிறந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது, மனுஷனுடைய பாவத்திற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அவர் அனுப்பினார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்து பிதாவினுடைய சித்தத்தை ஒவ்வொரு கிராமந்தோறும் போய் பிதாவினுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு அவர் போதித்தார். அப்படியே அவர் இந்த பூமியில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்யும்போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சித்தத்தை மாத்திரம் அறிவிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பாமல் மனுஷனுடைய பாவத்திற்காக அவர் பலியாகும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில், பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று நம்மேல் வரவேண்டிய தண்டனையை, நம்மேல் வரவேண்டிய சாபத்தை அவரே ஏற்று சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அப்படியே இந்த பூமியில் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்காவிட்டால் ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் வரக்கூடிய அந்த சாபம், அந்த சாபத்தினுடைய விளைவு அதிபயங்கரமாக இருக்கும். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் என்ன சாபங்கள் இருக்கட்டும், சாபத்தினால எவ்வளோ வியாதிகள், இழப்புகள், அழிவுகள், நாசமோசங்கள் இருக்கட்டும், இயேசுவே என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர்,
நீர் ரத்தம் சிந்தினீர், என் பாவத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் அப்படி என்று சொல்லி அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் அவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்கிறதையும் ஒரு மனுஷன் விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபிப்பானானால் அந்த மனுஷனுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். சாபம் சாதாரணது கிடையாது. சாபம் சாதாரணது கிடையாது. அது மிக மிக பயங்கரமானது. எந்த மனுஷன் மேலே எந்த குடும்பத்தின் மேலே சாபம் இருக்கிறதோ அதனுடைய விளைவு, அதனுடைய வேதனை அந்த மனுஷனுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட சாபம் இருக்கின்றால், அந்த குடும்பத்தில் பிறக்கிற யாருக்கும் தலையில் முடியே இருக்காது. தாத்தா காலத்திலிருந்து தகப்பன் காலத்திலிருந்து இப்போ பிள்ளைகளுக்கும் அப்படிதான் இருக்கிறது. அவங்க வளர்ந்து 10 வயசு 20 வயசு அப்படி பெரிய ஆட்கள் ஆனாலும் கூட இந்த முடியில் தலைமுறையாய் ஒரு சாபம். சில குடும்பத்தில் இளம் வயதில் மரணங்கள், வாலிப பிள்ளைகள் மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில குடும்பத்தில் இளம் வயதில் திருமணம் முடிந்து கணவனார் மரித்து விடுவார். அப்படி சில சாபம் சில குடும்பத்தில் இருக்கிறது. சில குடும்பத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய இளவயதின் மரணம், விதவைகள் சின்ன வயசுலே கணவனை இழந்து, இதெல்லாம் ஒரு பெரிய சாபம். சில குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காது, குழந்தை பாக்கியம் இல்லாத சாபம். இந்த சாபங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டவராக இரத்தத்தை சிந்தி ஜீவனையே இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இன்றைக்கு இப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும், ஆண்டவரே இந்த சாபம் என்னை இத்தனை வருஷமாய் ஆளுகை செய்கிறது, இத்தனை தலைமுறையாய் ஆளுகை செய்கிறது, நீங்கள் என் சாபத்தை மாற்றி தாருங்க, என் குடும்பத்தின் மேலே என் பிள்ளைகள் மேலே இருக்கிற சாபத்தை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படி என்று முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அது எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசுவால் மன்னிக்க முடியும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. சர்வலோகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த பூமியில் எல்லா மனுஷனும் எல்லா மனுஷனுடைய குடும்பத்தின் மேலேயும் சாபங்கள் இருக்கிறது. அதற்காகவே இயேசு இந்த பூமியில் பிறந்தார். என்ன வேதம் என்ன சொல்லுகிறதென்றா, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் வந்து ஜீவனை கொடுத்தார். மறுபடியும் வேதம் என்ன சொல்லுகிறதென்றால், அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவாராம். அவர் சீக்கிரத்திலே வருவார். 2000 ஆண்டுகளாக சபை பிரசங்கித்து கொண்டிருக்கிறது, இயேசு வருவார் என்று, இயேசு வருவார் என்று. இதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சீசர்களுக்கு சொன்னார், நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வருவேன் என்று. நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார் என்று. இயேசு இந்த பூமியில் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. அப்போ என்ன அடையாளம் என்கிறதை சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதை தான் நம்ம வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:3 வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் உண்டோ அத்தனையும் ஆண்டவர் ஒன்றின் பின் ஒன்றாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சில அடையாளங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நெருங்க நெருங்க இந்த பூமியில் யுத்தங்கள் நடக்கும், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு இவைகள் எல்லாம் அடையாளமாய் இருக்கிறது. கொள்ளை நோய் பயங்கரமாய் வரும் என்று. நம்முடைய
முன்னோர்களுடைய நாட்களில் இல்லாத கொள்ளை நோய்கள் எல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனுஷனால் உருவாக்கப்பட்டு ஜனங்கள் மேலே அனுப்பப்படுகிறது. கடந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக தான் பார்த்தோம், உலகம் முழுவதும் கொரோனா என்கிற கொள்ளை நோய் எல்லா மனுஷர்கள் மேலே எல்லாரும் மேலேயும் வந்தது. அநேகர் அதில் மரித்தார்கள். அநேகருடைய உறவுகளை, அநேகருடைய பிள்ளைகளை அநேகர் இழந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான அடையாளங்கள் இன்றைக்கும் யுத்தத்தினுடைய செய்தியை நம்ம கேட்கிறோம். பல இடங்களிலே யுத்தங்கள் நடக்கிறது. தேசத்திற்கு விரோதமாய் தேசங்கள் எழும்புகிறது. என்ன பகைனியே சொல்லக்கில்லை. இன்னைக்கு பெரிய பெரிய காரணங்கள் இருந்தால் பரவாயில்ல, சின்ன காரணத்துக்காக 2 தேசங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிறத நாம் பேப்பர் நியூஸ்களில் வாசிக்கிறோம். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் என்ன பிரச்சனை? சாதாரண ஒரு பிரச்சனை தான். ஆனால் பயங்கரமான போர், பயங்கரமான யுத்தம் அந்த இடத்துல நடக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் அந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பூமி அதிர்ச்சியினுடைய செய்தி தினந்தோறும் நாம் கேட்கலாம். தினந்தோறும் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் நடக்கிறது. அதே போல் கொலைகள் நடக்கும், அதிகமாய் பெருகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ரொம்ப அன்பு, பெரியப்பா மேலே, சித்தப்பா மேலே, மாமா மேலே, அத்தை மேலே, சித்தி மேலே, பாட்டி மேலே, தாத்தா மேலே. இன்றைக்கு அந்த அன்பெல்லாம் பேரளவில் ஒரு ஃபங்க்ஷனில் கூடுகிறோம், பார்க்குறோம், சிரிக்கிறோம், அதோடு முடிஞ்சு அடுத்தால குடும்பத்தில் என்னைக்கு ஃபங்க்ஷன் வருதோ அன்றைக்கி தான் சேர்ந்து 2 வார்த்தை பேசுகிறது, சிரிக்கிறது, அதோடு முடிஞ்சு. கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் இல்லை. அன்பு அப்படியே கடைசி நாட்களில் எல்லாருக்குள்ளாக இருக்கிற அன்பு தணிந்து போகிறது. சொந்த தாய் தகப்பன் மேலே அன்பு இல்லை, சொந்த உடன்பிறப்பு மேலே அன்பு இல்லை. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனை, உடன் பிறந்த சகோதரியை சொத்துக்காக தன்னுடைய பிள்ளையை வெட்டி கொன்றதை நாம் பார்க்க முடியும். காரணம் சின்னது தான், பெரிய காரணம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அன்பு தணிந்து போகும் என்று. கடைசி நாட்களிலே இது நடக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் கடைசி நாட்களில் எல்லாருடைய அன்பும் தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் யதார்த்தமாய் நடக்கல, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாய் நடக்கிறது. கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாக அன்பு, அநேகருக்குள்ளாய் இருக்கிற அன்பு தணிந்து போகிறது. ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை. சொந்த தகப்பனார் மரித்து போகிறார், பிள்ளை போகலை. ஏனென்று சொல்லி கேட்டேன். என் சகோதரனுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு சொத்து கொடுத்துருக்கிறாரு, எனக்கு மட்டும் 1.25 கோடிக்கு தான் சொத்து தந்தார். ஒரு தகப்பன்னா பிள்ளைகளை சரிசமமாய் பார்க்கணும். என்னை விட அவருக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கூட சொத்து கொடுத்துட்டாரு. தகப்பனும் வேண்டாம், தாயும் வேண்டாம் அப்படின்னு செத்ததுக்கு கூட போகலை ஒரு மகன். சரி, 1.25 கோடிக்காவது சொத்து தந்தார, அந்த ஒரு அன்பு பாசம் இல்லை. கடைசி காலம் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அதுதான் சுவிசேஷம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமியில் வரப்போகிறார், அதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மாநிலத்திற்குள் அறியப்பட்டவர் அல்ல, ஒரு மாவட்டத்திற்குள் அறியப்பட்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவும் சபையும் பல தேசங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல தீவுகளுக்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை, சீசர்களை அனுப்பி தன்னுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் ஆண்டவர் அனுப்புகிறார். நாங்கள் இன்னைக்கு தெருவில் நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும்
அவருடைய வார்த்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் இது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளத்தில் ஒன்றாயிருக்கிறது. அப்படியே இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். என்ன ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரம் வானத்தில் இருந்து விழும் என்று சொல்லி கடைசி காலத்தினுடைய அடையாளமும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே அநேக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சந்திரன்லையும் சூரியன்லையும் சில மாற்றங்கள் இருக்கிறது, சூரியனில் ஓட்ட விழுந்திருக்கிறது, அதனால தான் மழை குறையுது. இதெல்லாம் நம்ம காதால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம், நியூஸ் மூலமாய் கேள்விப்படுகிறோம், பேப்பர் நியூஸ் மூலமாய் கேள்விப்படுகிறோம். இது சாதாரண ஒரு தகவல் மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளமாய் இருக்கிறது. முதல் முறை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது நம்முடைய பாவத்திற்காக பலியாகும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இனி வரும்போது இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக வரல, இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி அவர் இந்த பூமிக்கு வருகிறார். அவர் வருகையின் கடைசி நாட்களில் ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது. ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிற்பாடு நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்காய் வாழுவானானால், வாழ்ந்து மரிப்பானானால், இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் உயிர் தெழுவானாம். அப்படியே இயேசு கிறிஸ்து வரும்போது ஜீவனோடு இருந்தால் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு தேவ பயத்தோடு பக்தியாய் வாழுவானானால், அவர் வரும்போது உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு அவரிடத்தில் அவன் எடுத்து கொள்ளப்படுவான். இதுதான் சுவிசேஷம். இது கடைசி நாட்களில் எல்லா தெருக்களிலேயும் எல்லா கிராமங்களிலேயும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற நாட்களில் சொன்னார். இந்த சுவிசேஷத்தை தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இயேசுவால் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் குடும்பத்தில் தலைமுறையாய் தொடருகிற சாபத்தை உங்களை விற்று மாற்ற முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து வருகிறார். பரலோகத்துக்கு போனோம் என்றால் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்துக்கு போகணும்னா வேதம் சொல்லுகிறது இயேசுதான் வழி என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை கேட்போம், மனம் திரும்புவோம், பாவத்திலிருந்து விலகுவோம், அநியாயத்திலிருந்து விலகுவோம், பொல்லாப்பை செய்கிறதை நிறுத்துவோம், பரிசுத்தமாய் வாழுவோம், மற்றவர்களை நேசிப்போம், மனைவிக்கு உண்மையாயிருப்போம், கணவனுக்கு உண்மையாயிருப்போம், பெற்றோரை கனம் பண்ணுவோம், பெற்றோர்களுக்கு பிரியமாயிருப்போம். இப்படி பொல்லாப்புக்கு நீங்களாக்கி பாவத்தை எல்லாம் விட்டுட்டு புது வாழ்வு வாழ்வீர்களானால் உங்களுக்கும் பரலோகத்தை கொடுக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். இன்றைக்கே நீங்கள் வீடுகளில் போய் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, புது வாழ்வு வாழ கிருபை தாருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுடைய பாவத்தை உங்களை விட்டு மாற்றுவார். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள், முடியலை. பாவத்தில் இருந்து பாவியை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்கும்படி வந்தார், பாவத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படி வந்தார். பாவத்தை விடுகிறது நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால. அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களை பாவத்தில் இருந்தெல்லாம் மீட்டு ரட்சித்து மனுஷனாக தேவனுக்கு பிரியமாக கர்த்தர் வாழ செய்வார். அப்படியோ உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபியுங்க, அவரை ஆராதிங்க. நல்ல சமாதானமும் சந்தோஷமும் பரலோகத்தின் ஆண்டவர்
உங்களுக்கு நிறைவாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கும் நீங்கள் சொல்ல சித்தமாயிருந்த வார்த்தைகளை இந்த இடத்துல நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பேரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.